Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் சமோசா. ஆல்ரெடி நம்ம ஆனியன் சமோசா பண்ணியிருக்கோம், பட் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட். பிரெட் சமோசா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குவிக்கா இன்ஸ்டண்டா நம்ம பண்ணிடலாம். இது ரொம்ப கிரன்ச்சியாகவும் அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது, 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம போட்டுடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச பச்சை பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்ததான் நம்ம லேயர் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்றதுனால இதை வந்து நல்லா நம்ம மெலிசா ஆகிற அளவுக்கு நம்ம நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மில்க் பிரெட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபோல்டு பண்ணுறதுக்கெலாம். எந்த பிரெட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் நல்லா திரட்டிட்டேன். இது மேலே ஒரு கப்பை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஓரத்தை அப்படியே நம்ம வந்து கத்தியால் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ வந்து இந்த ஓரத்தெல்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். இதை வந்து நம்ம பாதியாக இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமோசா லேயரை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரத்தில் வந்து நம்ம தண்ணியை தொட்டு நம்மளாம் நனைச்சிடலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபோல்டு பண்ணும்போது ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாயிரும். தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணாதீங்க. அது ஒட்டுற பதத்துக்கு தேவைப்பட்டுச்சுனாலே போதும். ஜாஸ்தியாக பண்ணிட்டீங்கனாக்கா அது வந்து ஒட்டும் போது நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிடலாம். நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கார்னரில் வந்து ஓட்ட விழாத அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போ சமோசா பாக்கெட் ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம இப்போ ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக வைங்க, ஏன்னா அது சின்ன சமோசா பாக்கெட்டுன்றதுனால ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அந்த பிரெட் வந்து கொஞ்சம் வந்து விரிசல் விட்டுரும். அதனால அவ்வளோதான். இப்போ இந்த ஓரத்தை நம்ம வந்து ஒட்டிடலாம். ஓரத்தை ஒட்டுறதுக்கு நம்ம தண்ணி தொட்டு ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இதை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிரும். அந்த ஓரத்தை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது சமோசா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ சமோசாவை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் வந்து எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இது பிரெட்டுன்றதுனால உடனே நமக்கு வந்து கரிஞ்சிரும். சமோசா பாக்கெட் நம்ம ரெடி பண்ணும்போதே அதில் எதுவும் கேப் இல்லாத மாதிரி எல்லா இடமும் ஒட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து லைட்டாக எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இதை நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு மேக்ஸிமமே 15 மினிட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த பிரெட் சமோசாவை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் க்ரன்ச்சியாகவும் சூப்பராக இருக்கும். இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட எல்லா வீடியோக்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.